இன்றைய வேதவசனம் ஆகஸ்ட் 4 வேதத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும், நிறையா விஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும், இந்த மாதிரிலாம் நம்மளோட லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட திட்டங்களை சில நேரம் உடைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப்பில் இன்றைக்கி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிளான்ஸ் அங்கே சேஞ்ச் ஆகும்போது ஆப்வியஸ்லி நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா நம்ம நினச்சது நம்மளோட லைஃப்பில் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளா தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும்னு விருப்பப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பிளான்ஸை ஆண்டவர் பிரேக் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த திட்டங்களை ஆண்டவர் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் அதை விட பெட்டராக வேறு பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த காரியங்களை அனுமதிச்சிருக்காங்க. ஆண்டவர் பெட்டராக வேறு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைங்க. ஏன்னா நம்ம முன்னாடி என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் இன்னும் ஃப்யூச்சரில் நமக்கு என்ன வச்சுருக்காங்க, நமக்கு பின்னாடி என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்றது ஆண்டவர் தான் அறிஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு பிள்ளையாக காணப்பட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அவைகள் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணுங்கள். Thank you. Have a wonderful day.